எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் நவம்பர் 19ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வேர்கள், விழுதுகள், சிறகுகள் ஆகிய 3 திட்டங்களை தமிழகத்தில் தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, உதயநிதி ஸ்டாலின். தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த வேர்கள், விழுதுகள், சிறகுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 திட்டங்களை தொடங்கி வச்சிருக்காங்க. எப்போ அப்படின்னா நேற்று நவம்பர் 18ஆம் தேதி தான் இந்த 3 திட்டங்களையுமே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ யார் யாருக்காக இந்த திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காங்க? வேர்கள் திட்டம் யாருக்காக, விழுதுகள் திட்டம் யாருக்காக, இந்த சிறகுகள் திட்டம் யாருக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதுல வேர்கள், விழுதுகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கூட்டுறவு சங்க உறுப்பினர்கள் மற்றும் பணியாளர்களுக்காக தொடங்கப்பட்டதுதான் வேர்கள், விழுதுகள் அப்படிங்கிற 2 திட்டங்கள். இதுல வேர்கள் திட்டம்ங்கிறது கூட்டுறவு சங்க உறுப்பினர்களுக்காக தொடங்கப்பட்டது, விழுதுகள்ங்கிறது பணியாளர்களுக்காக தொடங்கப்பட்டது. ஸோ இந்த 2 திட்டமே பாத்தீங்கன்னா அந்த கூட்டுறவு சங்க உறுப்பினர்கள், பணியாளர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு கல்வி செலவு, மருத்துவ செலவு, இந்த மாதிரி செலவுகள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த சேவைகளை வழங்குவதற்காக, அதுக்கான நிதியுதவி வழங்குவதற்காக தான் இந்த வேர்கள், விழுதுகள் திட்டமானது நேற்று தொடங்கப்பட்டிருக்கு. இதோடு சேர்த்து தொடங்கப்பட்டதான் சிறகுகள் திட்டம். சிறகுகள் திட்டம் அப்படிங்கிறது திருநங்கைகளுக்கானது, 3ஆம் பாலினத்தவர்களுக்காக தான் இந்த சிறகுகள் திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. இது 3ஆம் பாலினத்தவருக்கு சிறப்பு கடன் வழங்குவதற்காக தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த 3 திட்டம் பார்த்தோம்ல, வேர்கள், விழுதுகள், சிறகுகள், இது 3 திட்டமே பார்த்தீங்கன்னா கூட்டுறவுத்துறை சார்பில் செயல்படுத்தப்படுது. ஸோ எந்த துறை அப்படின்னும் கேட்கலாம். கூட்டுறவுத்துறை சார்பில் தான் இந்த திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கு. இதை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தை தொடங்கி வச்சுட்டு அவர் பேசிய போது என்னென்ன முக்கியமான விஷயங்கள் பேசினாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு ஸ்கீம் பற்றி, முக்கியமான ஒரு ஸ்கீம், அதாவது மகளிர் உரிமை தொகை திட்டம் பற்றி பேசியிருக்காங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் பற்றி நமக்கு ஏற்கனவே பார்த்துருப்போம். அந்த திட்டம் 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி தொடங்கப்பட்டதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா, இந்த திட்டம் ஃபர்ஸ்ட் 1 கோடி குடும்ப தலைவர்களுக்கு, தகுதி வாய்ந்த குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்குவதற்காக தான் தொடங்கினாங்க. இப்போ இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா 1,14,00,000 பெண்களுக்கு மாதந்தோறும் அவங்களுடைய வங்கி கணக்குல 1000 ரூபாய் செலுத்தப்பட்டு வருது. இந்த 1,14,00,000 பேர் சொன்னோம் இல்லையா? இதுல 8,29,000 பேருக்கு கூட்டுறவுத்துறை வங்கிகள் மூலமாக, வங்கிகள்ல அவங்களுக்கு பணம் செலுத்தப்படுது. ஏன்னா இந்த ஸ்கீம் தொடங்கும் போது நிறைய பேருக்கு பேங்க் அக்கௌண்ட் இல்லை, அதனால கூட்டுறவு வங்கியில அக்கௌண்ட் தொடங்கி அதுல 8,29,000 மகளிருக்கு 1000 ரூபாய் செலுத்தப்பட்டு வருது கூட்டுறவு வங்கி கணக்குல. இப்போ இந்த கூட்டுறவு வங்கி கணக்கு தொடர்பாக தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் தமிழ் மகள் திட்டம். இது என்ன திட்டம்? இது எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா, அதே 2023ஆம் ஆண்டு, ஆனா மாதம் மட்டும் நவம்பர் மாதம் 20ஆம் தேதி. மகளிர் உரிமை தொகை திட்டம் 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 15. இந்த தமிழ் மகள் திட்டம் 2023ஆம் ஆண்டு நவம்பர் 20ஆம் தேதி. ஸோ இது எதுக்காக தமிழ் மகள் திட்டம்னா, கூட்டுறவு வங்கியில் தொடர் வைப்பா வச்சுருக்காங்களே, அதாவது அவங்க போடுற பணத்தை எடுக்காமல் தொடர் வைப்பா வச்சுருக்கவங்களுக்கு அதில் வட்டி வழங்கப்படும். 8% வட்டியானது அந்த தொடர் வைப்புக்கு வழங்கப்படும். அந்த மாதிரி இப்போது மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் கூட்டுறவு வங்கியில் கணக்கு வச்சுருக்காங்களே பெண்கள், அந்த மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் போட்டதுக்கு அப்புறமா அதை எடுக்காம அவங்க தொடர் வைப்பா வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த தமிழ் மகள் திட்டத்தின் கீழ் அவங்களுக்கு வட்டியும் வழங்கப்பட்டு வருது. ஸோ இந்த ஸ்கீமை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், 2வது கேள்வி, பூர்வி பிரகார் பயிற்சி எங்கு நடைபெற்றது? ஆன்சர் அருணாச்சல பிரதேசம். ஸோ அருணாச்சல பிரதேசத்துல தான் இப்போ நவம்பர் 10ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரைக்கும் இந்த பூர்வி பிரகார் அப்படிங்கிற பயிற்சியானது நடைபெற்றிருக்கு. ஸோ கவனிங்க, இப்போ பூர்வி பிரகார் அப்படிங்கிறது என்ன பயிற்சினா, முப்படை பயிற்சி. ஸோ நம்ம இந்தியாவுடைய முப்படை அப்படின்னா ராணுவம், விமானப்படை, கடற்படை, இதுதான் முப்படைன்னு சொல்லுவோம். இந்த முப்படைகளுடைய போர் திறன் எந்த அளவுக்கு, நம்ம 3 படைகளும் எந்த அளவுக்கு தயார் நிலையில் இருக்கு, எந்த அளவுக்கு திறனுடையதா இருக்கு அப்படிங்கிறத காண்பிக்கும் வகையிலையும் ஒருங்கிணைப்பை மேம்படுத்துவதற்காக, இப்போ விமானப்படை, கடற்படை அவங்க தனித்தனியாக அவங்க செயல்பட்டாங்கன்னா அவங்களோட இதில் வின் பண்ண முடியும். ஆனால் 3 பேருமே இணைந்து ஒருங்கிணைந்து செயல்படுறதுக்கான ஒரு உறவை வழிபடுத்துற மாதிரி தான். அவங்களோட டெக்னிக்ஸை ஒரே டைம்ல ஒரு கமாண்ட் கொடுக்குறாங்கன்னா அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக, ஒருங்கிணைந்து செயல்படுவதற்காக இந்த பூர்வி பிரகார் அப்படிங்கிற பயிற்சியானது அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் இந்திய ராணுவம் சார்பில் நடத்தப்பட்டிருக்கு. இது ஒரு முப்படை பயிற்சி. நெக்ஸ்ட், ரீசெண்டாக பார்த்த ராணுவ பயிற்சிகள், கடற்படை பயிற்சிகள் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வின்பாக்ஸ் அப்படிங்கிறது வியட்நாமுக்கு இடையிலான பயிற்சி. இது 5வது பதிப்பு. இந்தியாவுக்கும் வியட்நாமுக்கும் இடையிலான பயிற்சி தான்
வின்பாக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த வருஷம் அம்பாலா மற்றும் சண்டி மந்திரில் இந்த பயிற்சி நடைபெற்றிருக்கு. நெக்ஸ்ட் கருட சக்தி. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 9வது கருட சக்தி சிறப்பு படை பயிற்சியானது இந்தியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் இடையே நடைபெற்றிருக்கு. எங்கே நடைபெற்றதுன்னா ஜகார்த்தால. அடுத்து வஜ்ர பிரகார். இது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான கூட்டு சிறப்பு படை பயிற்சி இந்த வருஷம் நடைபெற்றது. 15வது பதிப்பு எங்கன்னா அமெரிக்காவின் இடாஹோல நடைபெற்றிருக்கு இந்த பயிற்சி. அடுத்து சிம்பெக்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையிலான கூட்டு கடற்படை பயிற்சி இந்த வருஷம் 31வது பதிப்பு நடைபெற்றிருக்கு. இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையிலான சிம்பெக்ஸ் பயிற்சி விசாகப்பட்டினத்தில் நடைபெற்றிருக்கு. அடுத்து நசீம் அல் பஹர். இது இந்தியாவுக்கும் ஓமன் நாட்டுக்கும் இடையிலான கடற்படை பயிற்சி. இது எங்க நடைபெற்றிருக்கு அப்படின்னா கோவால நடைபெற்றிருக்கு. இந்த வருஷம் நடைபெற்றது 18வது பதிப்பு. 3வது கேள்வி, 12வது உலக தமிழர் பொருளாதார மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, அமெரிக்காவின் வாஷிங்டன் டிசியில தான் இந்த 12வது உலக தமிழர் பொருளாதார மாநாடு அடுத்த வருஷம் நடைபெற இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. இந்த வருஷம் 11வது உலக தமிழர் பொருளாதார மாநாடு மலேசியாவின் கோலாலம்பூர்ல நடைபெற்றது. நவம்பர் 15லேருந்து 17ஆம் தேதி வரைக்கும் இந்த மாநாடு நடைபெற்றது. அடுத்த மாநாடு உலக தமிழர் பொருளாதார மாநாடு அமெரிக்கால வாஷிங்டன் டிசியில நடத்துறதுக்கு பிளான் பண்ணியிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாநாட்டில் பேசிய போது என்னென்ன முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் மொழி அப்படிங்கிறது ஐநால சேர்க்கப்படணும். ஐநால அலுவல் மொழி அந்தஸ்தை பெறணும் அப்படின்னா ஒரு 6 நாடுகளில் தமிழ் அலுவல் மொழியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கணும். அப்படி பண்ணாங்க. ஒரு மொழி 6 நாடுகளில் அலுவல் மொழியாக அங்கீகரிக்கப்பட்டிருந்தது அப்படின்னா ஐநால அலுவல் மொழி அந்தஸ்து வழங்கப்படும். ஸோ இப்போ தமிழ் மொழி பார்த்தீங்கன்னா இலங்கை, சிங்கப்பூர் இந்த நாடுகளில் தான் அலுவல் மொழி அந்தஸ்தை பெற்றிருக்கு. ஸோ அதனால இன்னும் ஒரு 4 நாடுகள் அலுவல் மொழி அந்தஸ்து வழங்கினாங்கன்னா ஐநால அலுவல் மொழி அந்தஸ்தை பெற முடியும். அதே மாதிரி மலேசியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம். என்னன்னா மலேசியாவின் மலாயா பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கையை உருவாக்குறதுக்காக மலேசியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையொப்பமாயிருக்கு. நெக்ஸ்ட் 4வது கேள்வி, ஹரிணி அமரசூரிய எந்த நாட்டின் அதிபராக மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளார்? ஆன்சர் இலங்கை. ஸோ இலங்கை நாட்டுடைய அதிபராக மீண்டும் பிரதமராக இந்த ஹரிணி அமரசூரியா நியமிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க பிரதமர் தான் ஹரிணி அமரசூரியா. கவனிங்க, இப்போ இலங்கையுடைய அதிபராக இருப்பவர் யார் அப்படின்னா அனுரகுமார திசாநாயகா. ஸோ இப்போ அந்த நாட்டுடைய அந்த அனுரகுமார திசாநாயகா பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இலங்கையுடைய நாடாளுமன்றத்தை கலைச்சிட்டாங்க. ஸோ அதை அடுத்து நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. ஸோ அதுக்கப்புறமா இப்போ நாடாளுமன்றத்தில் அமைச்சர்கள் பொறுப்பேற்றிருக்காங்க. 21 உறுப்பினர்கள் கொண்ட சிறிய அமைச்சரவை தான் இப்போ இலங்கையில் அமைச்சிருக்காங்க. இலங்கை அரசியலமைப்பு சட்டப்படி 30 அமைச்சர்கள் வரைக்கும் இருக்கலாம். ஆனால் இப்போ 21 உறுப்பினர்கள் கொண்ட அமைச்சரை தான் இப்போ நியமிச்சிருக்காங்க. ஏன்னா அங்கே பொருளாதார நெருக்கடி காரணமாக செலவுகளை கட்டுப்படுத்தும் வகையில் இந்த சிறிய அமைச்சரவை அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் அந்த இலங்கையுடைய பிரதமராக ஹரிணி அமரசூரியா பொறுப்பேற்றிருக்காங்க. இவங்க இலங்கையுடைய அதிபராக பொறுப்பேற்கக்கூடிய 3வது பெண். இது ஏற்கனவே பார்த்திருப்போம். முதல் 2 பெண்கள் யார்? இலங்கையுடைய பிரதமராக பொறுப்பேற்ற முதல் 2 பெண்கள் யாருன்னா சிரிமாவோ மற்றும் சந்திரிகா. 5வது கேள்வி, பிரதம மந்திரியின் வேலை வாய்ப்பு உருவாக்க திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2008ஆம் ஆண்டு. 2008ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி தான் இந்த பிரதம மந்திரியின் வேலை வாய்ப்பு உருவாக்க திட்டமானது அறிவிக்கப்பட்டது. ஸோ வேலை வாய்ப்பு உருவாக்க திட்டம் அந்த நேம கேட்கும் போதே இது வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அதாவது இந்த திட்டத்தின் கீழ் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சுட்டு இப்போ 18 வயதுக்கு மேற்பட்டவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க குறுந்தொழில் தொடங்குறதுக்கு கடனுதவியானது இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படுது. ஸோ இதனால எப்படி வேலை வாய்ப்பு உருவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஒரு தொழில் தொடங்குறாங்க அப்படின்னா அதுக்கு வேலை ஆட்கள்ங்கிறது தேவைப்படும். ஸோ அப்போது கிராமப்புறங்களில் தொழில் தொடங்குறாங்கன்னா கிராமப்புறங்களில் அது வேலை வாய்ப்பு அதிகப்படுத்தும். நகர்ப்புறங்களில் அந்த மாதிரி தொழில் தொடங்குறாங்கன்னா நகர்ப்புறங்களில் வேலை வாய்ப்பு அதிகப்படுத்தும். ஸோ அந்த மாதிரி கிராமப்புறங்கள்லையும் நகர்ப்புறங்களையும் வேலை வாய்ப்பு அதிகப்படுத்துவதற்காக 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்கிறவங்க 18 வயதுக்கு மேற்பட்டவங்க தொழில் தொடங்குறதுக்காக குறுந்தொழில் தொடங்குவதற்காக கடனுதவி வழங்குவதற்கான திட்டம் தான் இந்த பிரதம மந்திரியின் வேலை வாய்ப்பு உருவாக்க திட்டம் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கான தகுதி 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். மேலும் 18 வயதுக்கு மேற்பட்ட நபர்களால் தான் இந்த மாதிரி சொந்தமான குறுந்தொழில் தொடங்குறதுக்கு விண்ணப்பிக்க முடியும்.
ஸோ இது வந்து வேலைவாய்ப்பு, கிராமப்புறங்களில் நகர்ப்புறங்களில் வேலைவாய்ப்பினை உருவாக்குவதற்காக அவங்க வந்து இப்போ தொழில் தொடங்குறாங்கன்னா உற்பத்தி சேவைகளை உற்பத்தி செய்வதற்கான தொழில் தொடங்கலாம், இல்லைன்னா சேவைகள் வழங்குவதற்கான தொழில்களை தொடங்க முடியும். இதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ உற்பத்தி செய்கிற மாதிரி தொழில் தொடங்குறாங்க அப்படின்னா அதுக்கு 25 லட்சம் ரூபாய் வந்து கடனுதவி வழங்கப்படுது. அதே மாதிரி சேவை சார்ந்த தொழில் தொடங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் வங்கி கடனானது வழங்கப்படுகிறது. ஸோ மேலே சொன்னதான் அதே தான், 18 வயசு அவங்களுக்கு 18 லட்சத்துக்கு மேலே உற்பத்தி துறையாக இருந்தால் 10 லட்சத்துக்கு மேலே வழங்கப்படுது. 5 லட்சத்துக்கும் மேலே சேவை தொழிலாக இருந்தால் அவங்க வழங்கப்படும். 8ஆம் வகுப்பு படித்து முடிச்சிருக்கணும், அவங்களுடைய கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு முடிச்சிருக்கணும். அதே மாதிரி வருமான உச்சவரம்பு கிடையாது, குடும்ப வருமானம் இவ்வளோ இருந்தால் தான் நம்ம கடன் உதவி வழங்குவோன்னு கிடையாது, அந்த மாதிரி ஒரு உச்சவரம்பு கிடையாது. அடுத்த 6வது கேள்வி, ஏடிபி ஃபைனல்ஸ் ஆடவர் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் ஜானிக் சின்னர். ஸோ இத்தாலி நாட்டை சேர்ந்த டென்னிஸ் வீரர், இவர் தான் வேர்ல்ட் நம்பர் 1 டென்னிஸ் பிளேயராக இப்போ இருக்காரு. ஸோ இவர் தான், இந்த ஜானிக் சின்னர் தான் ஏடிபி ஃபைனல்ஸ் ஆடவர் டென்னிஸ் போட்டியில் சாம்பியனாக இருக்காரு. இந்த போட்டியில் சாம்பியனான முதல் இத்தாலி வீரர் இந்த ஜானிக் சின்னர் தான். ஸோ இந்த ஜானிக் சின்னர் இப்போ உலகின் நம்பர் 1 வீரராக இருக்காரு. மேலும் இந்த ஆண்டு நிறைவு செய்த உலகின் நம்பர் 1 வீரரான முதல் இத்தாலி வீரரும் இந்த ஜானிக் சின்னர் தான். இவர் பார்த்தீங்கன்னா இந்த ஏடிபி ஃபைனல்ஸ் ஆடவர் டென்னிஸ் போட்டியில் வந்து இறுதி ஆட்டத்தில் டெய்லர் ஃப்ரிட்ஸை தோற்கடிச்சு தான் இந்த சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் சாம்பியன் ஆனதன் மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரே சீசனில் ஆஸ்திரேலியா ஓப்பன், US ஓப்பன், அப்புறம் இந்த ஏடிபி ஃபைனல்ஸ் ஆகிய 3 போட்டிகளில் சாம்பியனான 3வது வீரர் அப்படிங்கிற பெருமையை வந்து இவர் பெறாரு. இதுக்கு முன்னாடி ரோஜர் ஃபெடரர் அப்புறம் நோவக் ஜோகோவிச் தான் இத்தகைய சாதனை செஞ்சிருந்தாங்க. அவங்களுடைய வரிசையில் இவர் 3வது வீரராக இணைகிறாரு ஜானிக் சின்னர். ஏன்னா இவர் இந்த வருஷம் இவர் ஆஸ்திரேலியா ஓப்பன்லேயும் சாம்பியனாக இருக்காரு, US ஓப்பன்லேயும் சாம்பியனாக இருக்காரு. 7வது கேள்வி, இந்தியா எந்த ஆண்டு முதன்முறையாக கோகோ உலகக்கோப்பை போட்டியை நடத்த உள்ளது? ஆன்சர் 2025ஆம் ஆண்டு. ஸோ கோகோ விளையாட்டுகள்லாம் ஸ்கூல் படிக்கும் போது நம்மளாம் விளையாண்டுருப்போம். ஸோ அந்த கோகோ உலகக்கோப்பை போட்டி வந்து இப்போ நடத்துகிறாங்க. நெக்ஸ்ட் இயர் வந்து நம்ம இந்தியாவில் இந்த போட்டியை வந்து நடத்த போகிறாங்க. ஸோ கவனிங்க, முதன்முறையாக இந்த கோகோ உலகக்கோப்பை போட்டியானது நம்ம இந்தியாவில் நடத்தப்படுது அடுத்த வருஷம். எங்கன்னா புதுதில்லியில் இந்திரா காந்தி உள் விளையாட்டு அரங்கத்தில் நடத்த போகிறாங்க. இதில் 24 நாடுகளை சேர்ந்த அணிகள் வந்து பங்கேற்கும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து விருது. 8வது கேள்வி, சிறந்த அறிவியல் ஆசிரியர் விருது கீழ்கண்ட எந்த அமைப்பால் வழங்கப்படுகிறது? ஆன்சர் அறிவியல் நகரம். சென்னையை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய அறிவியல் நகரம் அப்படிங்கிற அமைப்பு சார்பில் தான் சிறந்த அறிவியல் ஆசிரியர்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் விருது வழங்கிட்டு வராங்க. ஸோ இது வந்து ஒரு கவர்மெண்ட் அமைப்பு தான், அரசோட அமைப்பு தான். உயர்கல்வித்துறையின் கீழ் தொடங்கப்பட்டது. அதாவது அறிவியல் நகரம் அப்படிங்கிறது சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அறிவியல் நகரம். இது 1998 நம்ம தமிழ்நாடு உயர்கல்வித்துறையின் கீழ் தொடங்கப்பட்ட, நம்ம தமிழ்நாட்டில் அறிவியல் தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதற்காக தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த அறிவியல் நகரம் அப்படிங்கிற அமைப்பு. ஸோ இந்த அமைப்பு சார்பில் தான் இந்த அறிவியல் ஆசிரியர்கள் விருதானது வழங்கப்படுது. தொழில்நுட்பத்தில் இப்போ நம்ம மேல் படிப்பு வந்து அறிவியல் சார்ந்த படிப்புகளை எடுப்பதற்கு ஒரு ஊக்குவிப்பாக வந்து அறிவியல் ஆசிரியர்கள் தான் இருக்காங்க. கண்டுபிடிப்புகளுக்கு அறிவியல் ஆசிரியர்கள் தான் ஒரு முன்மாதிரியாக இருக்காங்க. ஸோ அதனால அவங்கள ஊக்குவிக்கிறதுக்காக தான் இந்த சிறந்த அறிவியல் ஆசிரியர் விருதானது வழங்கப்படுது. இந்த வருஷத்துக்கான இந்த விருதுக்கு விண்ணப்பிக்க கோரி தெரிவிச்சிருக்காங்க. இந்த விருது பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமும் 10 அறிவியல் ஆசிரியர்களுக்கு வழங்கப்படுது. ஸோ அந்த விருது பெறவங்களுக்கு ரொக்க பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்படுது. 5 பிரிவுகளின் கீழ் இந்த ஆசிரியர்கள் வந்து தேர்வு செய்யப்படுறாங்க. கணிதம், இயற்பியல், வேதியியல், அடுத்து வந்து உயிரியல், கணினி அறிவியல் அல்லது புவியியல் அல்லது விவசாயம் சொல்லிட்டு 5 துறைகளின் கீழ் இவங்க செலக்ட் பண்ணுறாங்க. 9வது கேள்வி, நிகழ்நிதி ஆண்டில் எத்தனை பேருடைய நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 9 பேருடைய நூல்கள். ஸோ ஒவ்வொரு வருஷம் பார்த்தீங்கன்னா தமிழ் கவிஞர்கள் இருக்காங்களே, தமிழ் எழுத்தாளர்கள், அவங்களுடைய நூல்கள் வந்து நாட்டுடைமையாக்கப்பட்டு வருது. அந்த வரிசையில் இந்த வருஷம் இந்த நிகழ்நிதி ஆண்டில் 9 பேருடைய நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கு. மேலும் அவங்களுடைய நூல்களுக்கான நூலுரிமை தொகையாக 90 லட்சம் ரூபாயை தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு.பே. சாமிநாதன் அவர்கள் வழங்கியிருக்காங்க. ஸோ இதன்படி இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா 188 தமிழ் அறிஞர்களுடைய நூல்களானது நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கு. 10வது கேள்வி, இஸ்ரோவின் GSAT-N2 செயற்கைக்கோள் எந்த ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் ஃபால்கன் 9 ராக்கெட். ஸோ SpaceX நிறுவனத்துடைய ஃபால்கன் 9 ராக்கெட் மூலமாக தான் இந்த GSAT-N2 செயற்கைக்கோளானது விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கு. இந்த GSAT-N2 செயற்கைக்கோள் அப்படிங்கிறது ஒரு தகவல் தொடர்பு செயற்கைக்கோள். இந்த செயற்கைக்கோளோட வெயிட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 4700 கிலோ.
ஸோ இப்போது நம்ம பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்வி ராக்கெட்லாம் இஸ்ரோ ஏற்கனவே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது வெயிட் கூட இருக்கிறனால தான் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துடைய ஃபால்கன் 9 ராக்கெட் மூலமாக இப்போது இந்த செயற்கைக்கோளானது GSAT-N2 செயற்கைக்கோளானது விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கு. அமெரிக்காவின் கேப் கென்வரல் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து தான் இந்த GSAT-N2 செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கு. 11வது கேள்வி, தேசிய கழிவறை தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி, நவம்பர் 19ஆம் தேதி. ஸோ இன்றைய தினமான நவம்பர் 19ஆம் தேதி தான் தேசிய கழிவறை தினம், வேர்ல்டு டாய்லெட் டே வந்து அனுசரிக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு வருஷம் பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே வந்து கழிவறை வசதியை ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் அது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்த வேர்ல்டு டாய்லெட் டே, அதாவது தேசிய கழிவறை தினம் அனுசரிக்கப்படுது நவம்பர் 19ஆம் தேதி. தீம் என்ன அப்படின்னா டாய்லெட் எ பிளேஸ் ஃபார் பீஸ், டாய்லெட் எ பிளேஸ் ஃபார் பீஸ் அப்படிங்கிறது தான் இந்த வருஷம் தீம். அடுத்து இன்றைய தினமான நவம்பர் 19ஆம் தேதி தான் சர்வதேச ஆண்கள் தினம் அனுசரிக்கப்படுது. பெண் தொழில் முனைவோர் தினமும் இதே நவம்பர் 19ஆம் தேதி தான் அனுசரிக்கப்படுது. நெக்ஸ்ட் இந்திரா காந்தியுடைய பிறந்த தினம் வந்து நவம்பர் 19ஆம் தேதி. ஸோ இந்திரா காந்தி அவர்கள் தான் நம்ம இந்தியாவுடைய முதல் பெண் பிரதமர், மேலும் உலகின் 2வது பெண் பிரதமர். ஸோ அவங்க வந்து இந்தியாவுடைய முதல் பிரதமரான நேருடைய மகள் தான் இந்திரா காந்தின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஸோ இவங்க இந்தியாவுடைய இரும்பு பெண்மணி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இவங்க எப்போ பிறந்தாங்க அப்படின்னா 1917ஆம் ஆண்டு நவம்பர் 19ஆம் தேதி பிறந்திருக்காங்க. எப்போ காலமானாங்க, எப்போ படுகொலை செய்யப்பட்டாங்கன்னா 1984ஆம் ஆண்டு அக்டோபர் 31ஆம் தேதி. ஸோ இந்திரா காந்தியுடைய கணவர் யார் அப்படின்னா ஃபெரோஸ் காந்தி என்பவர். நெக்ஸ்ட்டு நவம்பர் 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கப்பலோட்டிய தமிழன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய வஉசி அவர்கள், அதாவது வஉ சிதம்பரனாருடைய 88வது நினைவு நாளானது நவம்பர் 18ஆம் தேதி அனுசரிக்கப்பட்டிருக்கு. இவர் எப்போ பிறந்தார்னா 1872ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் தேதி பிறந்திருக்காரு. 1936ஆம் ஆண்டு நவம்பர் 18ஆம் தேதி காலமாக இருக்காங்க. நெக்ஸ்ட் 12வது கேள்வி, பாரத ஸ்டேட் வங்கி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 1955ஆம் ஆண்டு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா SBI. ஸோ இந்த SBI பார்த்தீங்கன்னா மும்பை, மகாராஷ்டிரா மாநிலத்தின் மும்பையை தலைமையிடமாக கொண்டு செயல்படுது. இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 1955ஆம் ஆண்டு. ஸோ கவனிங்க, இப்போது இந்த நிதியாண்டில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நிதியாண்டுங்கிறது மார்ச் 31ஆம் தேதியோடு நிறைவடைய இருக்குது. ஸோ இந்த மார்ச் 31ஆம் தேதி நிறைவடைகிறதுக்கு முன்னாடி நம்ம நாட்டில் 500 பாரத ஸ்டேட் வங்கி கிளைகள் வந்து ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எப்படி உருவானது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் 1921ஆம் ஆண்டு 3 வங்கிகள் ஒன்றா இணைச்சு இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றினாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் 250 கிளைகள் இருந்தது. அதுக்கு பிறகு இந்த வங்கி பார்த்தீங்கன்னா 1955ஆம் ஆண்டு பாரத ஸ்டேட் வங்கி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றப்பட்டது. ஸோ அதன்படி இந்த SBI, அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாங்கிறது 1955ஆம் ஆண்டு ஜூலை 1 தேதி தொடங்கப்பட்டது. இதோடைய ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கு, மகாராஷ்டிராவில் மும்பையில். இப்போ எதுக்காக பார்க்குறோன்னா SBI உடைய மும்பை பிரதான கிளை தொடங்கப்பட்டு 100 ஆண்டுகள் நிறைவடைந்ததை ஒட்டி நிகழ்ச்சி நடந்திருக்கு. அதில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பங்கேற்று உரையாற்றிருக்காங்க. அப்போதான் இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து 13வது கேள்வி, நம்ம தமிழ்நாட்டுடைய சராசரி வயது, அப்போ தமிழ்நாட்டில் மொத்த மக்கள் தொகை இருக்கு இல்லையா, அனைவருடைய சராசரி வயது, அதாவது சராசரி வயது எப்படி இப்போ 4 பேருடைய சராசரி வயது கணக்கிடுவோம்னா 4 பேர் வயதையும் கூட்டி 4ஆல் வகுப்போல அப்போ சராசரி கிடைக்கும். அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் மொத்த மக்கள் தொகையுடைய சராசரி வயது அப்படிங்கிறது இப்போது 36.4 ஆண்டுகளாக இருக்குது. அதாவது அதிக மக்கள் தொகை கொண்ட உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 9.5 ஆண்டுகள் தான். அதை விட கூடுதலாக நம்ம தமிழ்நாட்டில் சராசரி வயது இருக்கு. இப்போ 16வது நிதி ஆணையம் அமைச்சிருக்காங்களே அரவிந்த் வனகாரி அவர்கள் தலைமையில். ஸோ இவங்களுடைய பரிந்துரைகள் நடைமுறைக்கு வந்து அது முடிவடைகிற காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுடைய சராசரி வயதுங்கிறது 38.5 அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதன் மூலமாக என்ன சொல்ல வராங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் முதியோர்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாக அந்த டைமில் இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. நாட்டிலே வயதானவர்கள் அதிகம் கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம தமிழ்நாடு இந்தியாவுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பார்த்தீங்கன்னா 8.87% பங்களிக்குது. இந்தியாவுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாட்டுடைய பங்குங்கிறது 8.87%. அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு மாநிலத்திலே மொத்த உள்நாட்டு உற்பத்தி வந்து 31.55 லட்சம் கோடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மதிப்பிடப்பட்டிருக்கு.
நெக்ஸ்ட் 14வது கேள்வி, ஆதாயம் தரும் இரட்டை பதவி விவகாரத்துல வந்து எம்பிக்களை தகுதி நீக்கம் செய்வதற்கான 65 கால பழமையான சட்டத்தை வந்து இப்போ ரத்து செய்ய இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. அதுக்காக புது சட்டமானது இயற்றப்பட இருக்கு. ஸோ அதாவது 16வது மக்களவையுடைய பதவிக்காலம் இப்போ வந்து 18வது மக்களவை இருக்கு, நமக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி 16வது மக்களவை இருந்துச்சு இல்லையா, அந்த டைம்ல அந்த பதவி காலத்துல தான் ஆதாயம் தரும் இரட்டை பதவிகள் தொடர்பாக ஒரு நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைக்கப்பட்டது. யாருடைய தலைமையிலனா கல்ராஜ் மிஸ்ரா அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்டது. ஸோ இந்த குழு வழங்கிய பரிந்துரைப்படி தான் இப்போ புதிய சட்டமானது இயற்றப்பட இருக்கு. நாடாளுமன்ற தகுதி நீக்க தடுப்பு மசோதா 2024 அவங்களுடைய கல்ராஜ் மிஸ்ரா அவர்கள் தலைமையிலான நாடாளுமன்ற கூட்டுக்குழுடைய பரிந்துரைகள் வச்சு இந்த ஒரு மசோதா வந்து மத்திய சட்ட அமைச்சகம் ஏற்படுத்தியிருக்கு, உருவாக்கியிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த மசோதா பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய 1959ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தகுதி நீக்க தடுப்பு சட்டத்தை ரத்து செய்யும் வகையில் இது நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த 15வது கேள்வி, இப்போ பார்த்தீங்கன்னா G20 உச்சி மாநாடு பிரேசில் நாட்டின் ரியோ டி ஜெனிரோவில் வந்து தொடங்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். இந்த வருஷம் நடைபெறுவது வந்து G20 உச்சி மாநாட்டுடைய 19வது பதிப்பு. இதுக்கு முன்னாடி 18வது பதிப்பு இந்தியாவில் புதுதில்லியில் போன வருஷம் 2023 நடைபெற்றது. அந்த போன வருஷம் நடைபெற்ற G20 உச்சி மாநாட்டில் தான் 55 நாடுகளை கொண்ட ஆப்பிரிக்க யூனியன் வந்து G20 உடைய 21வது உறுப்பினராக சேர்க்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா போன வருஷம் நம்ம இந்தியா தலைமையில் G20 உடைய உச்சி மாநாட்டுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா ஒரே பூமி, ஒரே குடும்பம், ஒரே எதிர்காலம் அப்படிங்கிறது. ஸோ இப்போ பிரேசில் நாட்டுடைய அதிபர் லூலா டா சில்வா அவர்கள் தலைமையில் G20 உச்சி மாநாடு தொடங்கப்பட்டு நடைபெற்று வருது. அந்த மாநாட்டில் லூலா டா சில்வா அவர்கள் பார்த்தீங்கன்னா பட்டினிக்கான உலகளாவிய இயக்கத்தை தொடங்கி வச்சிருக்காரு. அதாவது உலக அளவில் பார்த்தீங்கன்னா வறுமையினால பட்டினியினால் பாதிக்கப்படுறாங்களே அந்த பிரச்சனைகளை வந்து முடிவுக்கு கொண்டு வரும் வகையில தான் இந்த ஒரு இயக்கத்தை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் 16வது, இப்போ சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக டி கிருஷ்ணகுமார் இருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா மணிப்பூர் உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக நியமிக்கிறதுக்கு கொலீஜியம் அமைப்பு வந்து இவரை பரிந்துரை செஞ்சிருக்காங்க, இவருடைய பெயரை. நெக்ஸ்ட் ரிவிஷன் பார்க்கலாம். ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ 21ஆம் தேதி நவம்பர் 21ஆம் தேதி தமிழ் டெஸ்ட் பேட்ச் நியூ புக் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நியூ புக் தமிழ் டெஸ்ட் பேட்ச், அதுக்கான ஃபீஸ் வந்து 250, 70+ டெஸ்ட் அதில் கவர் ஆகும். ஓல்டு புக்கும் ஸ்டார்ட் ஆகுது, நவம்பர் 23 ஸ்டார்ட் ஆகுது. ஓல்டு புக்கு அப்புறம் சிறப்பு தமிழ், நியூ புக் சிறப்பு தமிழ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். ஓல்டு புக் தமிழ் ப்ளஸ் நியூ புக் சிறப்பு தமிழ் ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கான ஃபீஸ் வந்து 200 ரூபி. டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், யூபே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா உங்களை பேட்சில் ஆட் பண்ணிப்போம். இந்த பேட்ச்க்கான ஷெட்யூல் வேணுனாலும் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் மேக்ஸ் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வேர்கள், விழுதுகள், சிறகுகள் ஆகிய 3 திட்டங்களை தமிழகத்தில் தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, உதயநிதி ஸ்டாலின். இரண்டாவது கேள்வி, பூர்வி பிரகார் பயிற்சி எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் சி, அருணாச்சல பிரதேசம். மூன்றாவது கேள்வி, 12வது உலக தமிழர் பொருளாதார மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் அமெரிக்கா. நான்காவது கேள்வி, ஹரிணி அமரசூரிய எந்த நாட்டின் அதிபராக, எந்த நாட்டின் பிரதமராக மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளார்? ஆன்சர் இலங்கை. ஐந்தாவது கேள்வி, பிரதம மந்திரியின் வேலைவாய்ப்பு உருவாக்க திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2008ஆம் ஆண்டு. ஆறாவது கேள்வி, ATP ஃபைனல்ஸ் ஆடவர் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் ஜானிக் சின்னர். ஏழாவது கேள்வி, இந்தியா எந்த ஆண்டு முதன்முறையாக கோகோ உலகக்கோப்பை போட்டியை நடத்த உள்ளது? ஆன்சர் 2025ஆம் ஆண்டு. எட்டாவது கேள்வி, சிறந்த அறிவியல் ஆசிரியர் விருது கீழ்கண்ட எந்த அமைப்பால் வழங்கப்படுகிறது? ஆன்சர் அறிவியல் நகரம். ஒன்பதாவது கேள்வி, நிகழ்நிதியாண்டில் எத்தனை பேருடைய நூல்கள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 9 பேர். 10வது கேள்வி, இஸ்ரோவின் GSAT-N2 செயற்கைக்கோள் எந்த ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் ஃபால்கன் 9. 11வது கேள்வி, தேசிய கழிவறை தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் நவம்பர் 19ஆம் தேதி. 12வது கேள்வி, பாரத ஸ்டேட் வங்கி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 1955ஆம் ஆண்டு. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.